ஒரு ஊரில் ஒரு நல்ல மனுஷன் சாப்பாடு போட்டிருக்கார். ஊருக்கெல்லாம் கூட்டி சாப்பாடு போட்டிருக்கார். சாப்பாடு போட்டிருக்காரு. வந்து சாப்பிட்டு போய்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, திடீர்னு 1000 பேருக்கு அன்னதானங்க. சாப்பிட்ட ஒரு 500 பேருக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி, உடம்பு சரியில்லை. 50 பேர் செத்தே போயிட்டான். 50 பேர். யாருக்கும் ஒன்றும் புரியல. அவர் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கலை. அவர் வாட்டில் மறுபடியும் அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த கேஸ் மேலே போகுது. எங்கே? எமலோகத்துக்கு போகுது. யார் மேலே? இந்த 50 பேர் செத்து போயிருக்கான். பாவ கணக்கு எழுதணும்ல. இப்போ சம்பவம் எப்படி நடந்திருக்கு, அன்னைக்கு சாம்பார் கிண்டும் போது மேலே ஒரு கழுகு ஒரு பாம்பை கூட்டி போயிருக்கு. அந்த பாம்பு விஷ சாம்பார் சட்டிக்குள்ள விழுந்திருக்கு. தின்னவன் செத்து போயிருக்கான். இப்போ இந்த பாவ கணக்கை யார் பேரை எழுதுறது? அந்த பெரியவர் பேரை எழுதலாமா? சப்புன்னு அரைஞ்சிருக்கான். ஏமே ஏண்டா, அவனே ஊரில் ஒருத்தன் தான் நல்லவே இருக்கான். அவன் பேரில் ஏண்டா பாவ கணக்கு? அவன் பேரில் எழுதா? சரி, கழுகு பேரில் எழுதிடலாமா? அது சாப்பாட்டை எடுத்துகிட்டு போச்சு. அது பேரில் எப்படி எழுதுவேன்? பாம்பு கணக்கில் எழுதிடலாமா? பாம்பு சாக போகிறதுல கக்குச்சுரா. அது என்ன செய்ய? அதுக்கு கீழே சாம்பார் வச்சுருக்காங்க, கத்திரிக்காய் போட்டிருக்காங்க, முருங்கைக்காய் போடுறது. அதுக்கு எப்படி தெரியும்? அப்போ யார் பேர்லாம் எழுதுறதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சித்திரகுப்தன். சத்த பொறு அப்படின்னப்ப நம்மளை மாதிரி 2 பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அங்கே வந்திருக்காங்க. ஊர் வாசலில் ஒரு கிழவி உட்காந்துருக்கு. அந்த கிழவிட்ட கேட்டிருக்காங்க, ஏத்தா இங்கே ஏதோ சோறு போடுறாங்களாம்ல, எங்கே? நேராக போய் வலது பக்கம் திரும்புங்கப்பா, பெரிய ஆலமரம், 1000 பேருக்கு சாப்பாடு நடக்குது. ஆனால் தின்னா 50 பேர் செத்து போயிடுவாங்க, போயிட்டு வான்ருக்கு. எப்படி? நேராக போங்க, வலது பக்கம் ஆலமரம், 1000 பேருக்கு சாப்பாடு நடக்குது. ஆனால் திங்கிற வேலை 50 பேர் செத்து போயிடுவாங்க. ஏமன் சொல்லியிருக்காரு, கிழவி கணக்கில் எழுதுறா அந்த பாவத்தை இருக்காங்க. நம்ம ஊரில் வள்ளுவர் இது சொல்கிறார், எவ்வளோ அழகாக சொல்கிறார் ஒரு குறளில். மறந்தும் பிறன் கேடு சூழற்க, மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடுங்கிறார் வள்ளுவர். நீ நல்லா இருக்குன்னு நினை, அடுத்தவன் நல்லா இருக்குன்னு நினைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்க. அடுத்தவன் நாசமா போகணும் நினைச்சிட்டோம்னு வைங்களேன், நம்ம நாசமா போகணும்னு பாவம் நினைக்காதான், அறம் நினைக்குமா? இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். பச்சை பிள்ளைங்க 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ, அந்த பிள்ளை 2வது மார்க் வாங்கியிருக்கு. முதல் மார்க் வாங்கின பையில வீட்டில் விட்டு ஆத்தாக்காரி ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் செய்தியில் படிச்சிக்க தானே, படித்தம் தானே. இந்த குறளை அந்த பயலுக்கு சொல்லி கொடுத்தா அந்த பயலே அவங்க அம்மா கையை பிடிச்சி தடுத்துருப்பானா மாட்டானா? தடுத்துருப்பானா மாட்டானா? ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்காரு, பையனுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு 3500 ஃபீஸ் கொடுத்து அனுப்பிட்டார். அனுப்பின ஒரு சும்மா இருந்திருக்கணும், ஒரு புத்தகத்தை வேறு வாங்கி கொடுத்துட்டார் பைத்தியக்காரத்தனமா. இதுதான் கர்ணனை பற்றின புத்தகம், படிச்சுக்கப்பா, நாளைக்கு இவன் வேஷம் தான் நீ போட போகிற. கர்ண வேஷம் போடுறதுக்கு மயன் புத்தகத்தை வாங்கிட்டான், படிச்சுட்டான். மறுநாள் ஸ்கூலில் காம்படிஷன் நடக்குது. பூரா பிள்ளையும் பாரதிதாசன் எல்லாம் போட்டு இறங்கிட்டாங்க. வேஷம் மட்டும் வரவே கிடையாது. அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நேராக ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிருக்காரு. பையன் உட்காந்து கெக்க புக்கன்னு சிரிச்சு விளையாடிட்டு இருக்கான். சப்புன்னு விட்டார் ஒரு அரை. ஏன்னா உனக்கு 3500 ஃபீஸ் கொடுத்து கர்ணன் வேஷம் போடுறான்னா இங்கே உட்காந்து என்ன கெக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் சொல்லியிருக்கான், இல்லைப்பா நான் வேஷம் போடலைன்னு இருக்கேன். ஏன் போடலை? என் கிளாஸில் விக்கி 3 நாளாக ஃபீஸ் கட்டலை, அவனை வெளியே முழங்கால் போட வச்சுருந்தாயே, 3500 என் பேரில் ஃபீஸ் கட்டிட்டேன்னு இருக்கார். அப்பாட முட்டா பையில ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டிருக்காரு. நீ கர்ணன் புத்தகம் கொடுத்தீங்களா, அதில் தான் போட்டுருச்சு, எவனா கஷ்டப்பட்டா கையில் இருக்கிறத கொடுக்கணும்னு. அப்பா மகனுக்கு கர்ணனாக வேடமிட நினைத்தார். மகன் கர்ணனாகவே மாறிய தருணத்தை இந்த புத்தகங்களும் வாசிப்பும் தான் செய்து கொண்டு. இப்போ இந்த பக்கம் அவனை அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்குல்ல. ரொம்ப வெளிப்படையாக பேசுவோமே. இந்த ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, இப்போ இந்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை, இவர்கள் உணர்ச்சி மிக்கவர்களாக இருக்கிறார்கள். எப்படி? ஸ்பீடாக இருக்கான், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், நாலேஜபிளாக இருக்கான், உலகத்தை 2ஆ திருப்புற திறன் இருக்கு. ஆனால் உணர்வு பூர்வமாக இருக்கிறார்களா என்பதில் பெரிய கேள்விக்குறி தொக்கி நிற்குது. இல்லை, காதலிக்கு ஒன்று நான் துடிக்கிறான் சார். நேற்று சாயங்காலம் தான் பார்த்து இன்ஸ்டாகிராமில் ஐடி வாங்கியிருக்கேன். இன்னைக்கு காலையில் அவளுக்கு ஒன்று நான் பதறேன். அம்மாவுக்கு காய்ச்ச முடியாமல் கிடக்கு, அது கிடக்குன்னு கிளம்பி போகிறானே. உண்மையா பொய்யா? அம்மாவிடமும் அப்பாவிடமும், அம்மா நம்ம இங்கே வந்துட்ட பாருங்க, தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா அவெல்லாம் இவன்டே தெரியாது. அவங்களாம் இருக்காங்களா எந்த மியூசியத்துலன்னு கேட்குற இடத்துக்கு இன்னைக்கு காலம் நம்மளை தள்ளி கொண்டு வந்து நிறுத்திருச்சு சார். நல்லா நீங்கள் இங்கே இருக்கிற 40 கடந்தவர்கள் உங்கள் சித்தப்பாவுக்காக அழுதுருக்கீங்க, கரெக்டா? உங்கள் 2 விட்ட மாமாக்காக, எனக்கு ரொம்ப சின்ன வயசில் சைக்கிளில் முன்னாடி என்னைய கேட்டுக்குள்ளே உட்கார வச்சு ஓட்டிட்டு போன மாமாடா, நல்ல மனுஷன் செத்துட்டாரு. நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகள் உங்கள் 2 விட்ட மாமாவின் இறப்புக்கு அழுவார்களா? வரவே மாட்டான்.
வந்தா தானே சார் அழுவேன். ஏன்? அந்த உணர்வுகளை அவர்களுக்கு கடத்துவதற்கு எங்கோ தவறிட்டோம்ல. இதை எப்படிங்க செய்யறது? உள்ள போங்க. நாமுத்துக்குமார்னு ஒரு நல்ல மனுஷன் அணிலாடு மூன்றில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுங்க. அதில் படித்ததுக்கு அப்புறம் அவன் உங்களை கேட்பேன், நாக்க பிடுங்குற மாதிரி அத்தைன்னு ஒருத்தி எனக்கு இருக்கான்னு ஏன்டா அவ்வளோ நாள் காட்டவே இல்லை உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்கள் தலை குனியணும். இது மொஹராஜ் இஸ்மாயில்னு ஒருத்தர் எழுதின கவிதை. இது உங்களுக்கெல்லாம் கனெக்ட் ஆகும், அடுத்த தலைமுறைக்கு புரியாது. அதனால் இன்றைக்கி சொல்கிறேன், இது புரிய வைக்கிற என்ன செய்யணுங்கிற நீங்கள் வீட்டில் வச்சுங்க. இறந்து போன அம்மா கனவில் வந்ததாக சொல்லி அண்ணன் வீட்டிற்கு வந்தான், இருவரும் அடிக்கடி வரட்டும்னு அந்த கவிதை முடியும். கைதட்டலாம், தப்பு கிடையாது. எப்படி? செத்து போன அம்மா கனவுல வந்தான்னு சொல்லி அண்ணன் வீட்டுக்கு வந்தானா, 2 பேரும் அடிக்கடி வரட்டும். கடைசி வரைக்கும் நம்ம போக மாட்டோம், அது நம்ம புத்தி, அது செருப்பால் அடிக்கணும், அது விடுங்க. இப்போ இந்த இறந்து போன அம்மா கனவுல வர்றதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. அண்ணன் வர்றதை பற்றி வந்தா ஏதாவது கேட்டுருவானோ, வந்தா கடை வேணும்னு கேட்டுருவானோ, அம்மா வர வேணாம் அவனு வர வேணாம்னு நினச்சிடும்ல. ஒரு ஊரில் பயங்கர மழை, அட்டமழை அடிச்சு ஊற்றுது, வெள்ளம் முட்டிக்கால் வரைக்கும் வந்துருச்சு. ஊர் சனம்லாம் பயந்துருச்சு. சின்ன கிராமம், 150 பேர். எல்லாரும் இந்த மாதிரி ஒரு மண்டபத்தில் கூட்டிட்டாங்க. ஊரில் ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு, நம்ம ஊரில் ஒரு பாவம் செஞ்சவன் இருக்கேன், அவனை கண்டுபிடிச்சோம்னா மத்தாலாம் தப்பிச்சிடலான் இருக்கேன். அப்போ அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோ தொலைவில் ஒரு பனை மரம் தெரியுது இல்லை, ஒவ்வொரு ஆளாக போய் மரத்தை தொட்டுட்டு வரணும்னு இருக்கான். இப்போ மழை பெய்யும் போது மரத்தை தொட்டா என்ன ஆகும்? இடி விழுந்துடும். இப்போ பாவம் செஞ்ச மரத்துக்கிட்ட போகிறப்ப இடி விழுந்து அவன் செத்து போயிடுவான், மத்தாலாம் தப்பிச்சுக்கலாம்னு ஒரு டேஞ்சரஸான ஐடியா கொடுத்துருக்கேன் அந்த ஆள். சரி, இதையும் ஃபாலோ பண்ண நம்மளால இருந்தால் எவனா ஒருத்தன் சொன்னால் கேட்டுருவோம்ல. ஒவ்வொரு ஆளாக போய் தொட்டு வந்திருக்காங்க. 149 பேர் தொட்டாச்சு. கடைசி என்னை மாதிரி ஒரே ஒரு அப்புறாணி. போக மனசு வருமா? நீங்கள் விடுவீங்களா? பிடிச்சி தள்ளுறாங்க, போடா. இவன் நடுங்கிக்கிட்டே போய் மரத்தை தொட்டதான் தாமதம். டமால் விழுந்துருக்கிட்டி மண்டபத்தில். 149 பேர் அவுட்டு. இப்போ ஒருத்த மட்டும். அப்படி நல்லவன் யாரு கெட்டவன் யாருக்கெல்லாம் கிடைக்க பகுப்பாய்வு செய்ய முடியாது. ஆனால் நல்லவனாக இருக்கிற பக்கம் அவனை கடத்த வேண்டியது இருக்குல்ல. ஒரு பையன் MBA முடிச்சிட்டான் சார், பெரிய இன்ஸ்டியூஷனில் முடிச்சிருக்கேன், நேஷனல் இன்ஸ்டியூஷனில் முடிச்சுட்டு அப்பாட்ட வந்து அப்பா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கேன். அப்பா சொல்லியிருக்காரு, டேய் என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட், இன்னைக்கு அவர்கிட்ட நீ ஒரு இன்டர்ன்ஷிப்பாக போய் இருந்து கொஞ்ச நாள் கற்றுக்க, தொழில் கற்றுக்க, நீயும் பெரிய ஆள் ஆயிடலான்னு. இவன் போய் அங்கிள் இது மாதிரி அப்பா அமிச்சார். அங்கிள் சரி தம்பி என்ன பண்ணலான் இருக்கேன் தெரில அங்கிள், சம்வாட் நீங்கள் சொல்கிறதே பண்ணலான் இருக்கேன். நான் ஒரு 4 விஷயம் சொல்கிறேன், இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணினா நீ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடலாம். என்ன? இன்னைக்கு இந்தியாவில் பெரிய பிஸ்னஸ் டெய்ரி பிஸ்னஸ் இல்லையா, பால் பொருட்களுடைய உற்பத்தி ரொம்ப பெருசு. இந்த 4 ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணிக்க நீ பெரிய ஆளாகிறதுக்கு. என்ன? முதல் விஷயம், பஞ்சுவாலிட்டி பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம். காலையில் 5 மணிக்கு பால் கறக்குறீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு பால் கறக்கணும். சரி. 2வது, ஒரு ப்ராடக்டில் இன்கம் எவ்வளோ முக்கியமோ இன்வெஸ்ட்மெண்ட் அதை விட முக்கியம். சரியான புல், சரியான தவிடு, சரியான புண்ணாக்கு மாடு சாப்பிடுதா நீ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி அங்கிள். பாயிண்ட் நம்பர் 3 ரொம்ப முக்கியமானது தம்பி, 1 லிட்டர் பாலுக்கு 1/4 லிட்டர் தண்ணி கலக்கணும். அளவு கூடுனா மாட்டிக்கிடுவேன், அளவு குறைஞ்சிச்சுன்னா ப்ராஃபிட் வராது. சரி அங்கிள். 4வது, இதுதான் நீ யாருங்கிறத தீர்மானிக்க போகுது. எக்காரணத்தை கொண்டும் நீ பால் கறக்கும் போது மாட்டுக்காரன் அதை பார்த்துடக்கூடாதுன்னு இருக்கான். பூராமே திருட்டு பாலாக கறந்து ஊற்றுருக்கான் சார் அவன். நம்ம ஊரில் நிறைய பேர் இப்படி தான் சார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதுதான் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஒரு சின்ன பையன், இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்கள ஒரு 90% பேர் விடுமுறைக்கு பாட்டி வீட்டுக்கு போன அனுபவம்லாம் இருக்குல்ல, அத்தை வீடு பாட்டி வீடு. சின்ன பையன் சம்மருக்கு ஆயா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு வயசான அம்மா கீரை விற்றுக்கிட்டே வந்திருக்கு. பாட்டி கீரை விற்கிற அம்மாட்ட பார்கெனிங், நமக்கு ரொம்ப பிடிச்ச தொழில், அதை பண்ணுறாங்க. 2 கட்டு 15 ரூபா, 10 ரூபாய்னா வாங்கிக்கிறேன். 15 ரூபா தாத்தா, எனக்கே 14 ரூபாய்க்கு வருது தாய், 10 ரூபாய்னா கொடு, இல்லைன்னா வேணாம். காலையில் போனி தாய், வேணும்னா குடு, இல்லைன்னா கிளம்பு. காமன் நேரம் 2 பேர் வாக்குவாதத்துக்கு அப்புறம் கடைசியாக கீரைக்காரமாவை இந்த கிளவி கன்வின்ஸ் பண்ணிருச்சு. கன்வின்ஸ் பண்ணி 10 ரூபாய்க்கு கீரையை வாங்கிட்டு திரும்புறதுக்குள்ளே கீரைக்காரமாக மயக்கம் போட்டுருச்சு. என்னடா தண்ணி தெளிச்சா, ஏன் தானே காலையில் சாப்பிடலாத்தா, வெள்ளனை கிளம்பி வந்துட்டேன் லூஸு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பேரை நம்பிச்சு 3 இட்லி கோழி குழம்புலாம் வச்சு கொண்டாந்து கீரைக்காரமாக சாப்பிட வச்சுருக்கு. கீரைக்காரமாக சாப்பிட்டுருச்சு. இப்போ பேரை கேட்டிருக்கேன், ஏய் கிளவி இங்கே வா, ஒழுங்காக 15 ரூபாய்க்கு கீரையை வாங்கியிருந்தா அது பாட்டில் போயிருக்கோம். கீரைக்கு 5 ரூபாயை காப்பாற்றுறேங்கிற பேரில் இன்றைக்கி கோழி குழம்பு இட்லி 100 ரூபா, வெளியில் 95 ரூபா உனக்கு லாஸ் அப்படின்றான். அப்போ பாட்டி சொன்னிச்சான், முதல்ல ஒன்று பண்ணல தங்கம், அது வியாபாரம்.
வியாபாரம் வணிகத்தில் ஒருபோதும் மனித நேயம் கிடையாது. ரெண்டாவது ஒன்று பண்ணோம்ல, அது மனித நேயம். மனித நேயத்தில் ஒருபோதும் வியாபாரம் கிடையாது அங்கம்னு அந்த பாட்டு சொல்லுச்சு. நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அது இந்த மனித சமூகத்தை பாதிக்காதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த சமூகத்தில் எந்த பிரச்சனையும் வருமா? யாருக்கெல்லாம் கோயிலில் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்க பிடிக்கும்? நானும் நிறைய ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்கேன், ரொம்ப பிடிக்கும். யானை சவாரிலாம் குழந்தையாருக்கு போய் ஏற்றுவாங்க. இப்போ நம்ம கிட்ட போனால் யானை ஏற்றிடும், பயமாக இருக்குது. இப்போ யானைகள்கிட்ட போகிறதுக்கு எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் கூசுது. ஏன்னா நான் கவிக்கோட ஒரு கவிதையை படிச்சுவிட்டேன். அந்த கவிதைக்கு இன்னொரு ரிலேட்டபிளான சுஜாதாவோட ஒரு படைப்பு பற்றி சொல்கிறேன். ஏன் எதற்கு எப்படின்னு விகடனில் வெளியான ஒரு தொடர் இருக்குது சுஜாதாவோடது. நீங்கள்லாம் வாய்ப்பு கிடைச்சா போய் வாங்கி வாசிங்க. நிறைய அறிவியல் சார்ந்த கேள்விகளை என்னென்னமோ கேட்பேன். ஏன் சார் இந்த ஹீரோயினுக்கு அங்கே மச்சருக்குலாம் கேட்டு வச்சுருக்காங்க, அவர் அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய கேள்வி, அதில் பயங்கர சுவாரஸ்யமான கேள்வி. நிலாவை பற்றி, விண்வெளியை பற்றி, அறிவியல் பொருட்களை பற்றி, மூட நம்பிக்கைகளை பற்றி, கடவுளை பற்றி எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் சுஜாதா அறிவியல் பூர்வமாகவே அணுகியிருப்பார். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உணர்வு பூர்வமாக அணுகினார் சார் சுஜாதா. அந்த கேள்வி என்ன தெரியுமா? ஒருத்தன் கேட்டிருக்கான், சார் யானைக்கு சாப்பாடு போட்டு அதை பத்திரமா பார்த்துக்கிட்டு குளிப்பாட்டி அதை நல்லா பார்த்துக்கிறாங்கள பாகன், அவன் நல்லவனா கெட்டவனா? பாவன் நல்லவன். மதம் பிடிச்சா அந்த யானை பாகனையே மிதிச்சு கொள்ளுதே சார், தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறான். இப்போ சுஜாதா எழுதுறாரு, அரை வயிற்றுக்கு கவளம் கொடுத்து காடுகளில் இருந்து பிரித்து வந்து காதலை கண்ணிலே காட்டாமல் இணை சேர விடாமல் கேவலம் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்க விடுகிற பாகனை மிதித்து கொண்டால் என்ன தவறு கேட்டிருக்கா சார் சுஜாதா. கவிக்கோ சொல்றாரு, காடு பிரித்து, காதல் பிரித்து, காமம் பிரித்து, வாழ்வை பிரித்து உங்களிடம் கையேந்துகிற யானைகள் கேட்பது காசுகளை அல்ல காடுகளைன்னு எழுதுறான் சார். ஜெயமோகன் தான் யானை டாக்டர்னு ஒரு 80 பக்க குட்டி புத்தகம் இருக்கு, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. அதை படித்ததுக்கப்புறம் அவன் இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே மாறி. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சார். யார் நீங்கள்? உங்கள் பிள்ளைகள்லாம் என்ன வாக்கணும்னு நினைக்கிறீங்க? ஐஏஎஸ் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களே. ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், அவன் யூபிஎஸ்சியில் ஐஎஃப்எஸ் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வயசான டாக்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறான். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அதனால் ஒரு பெரிய முக்கியமான மனிதர், நடந்த சம்பவம் இது. டாக்டர் கேவை பார்த்து அந்த புத்தகத்தில் விலங்கியலை, உளவியலை, நீங்கள் யாரெல்லாம் ஜிகிர்தண்டா XX படம் பார்த்தீங்க? ஜிகிர்தண்டா XX கார்த்திக் சுப்ராஜோடது. கடைசியாக அந்த யானைகள்லாம் வந்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லுல, அது ஜெயமோகனோட யானை டாக்டர்லேருந்து எடுத்து வைக்கப்பட்ட காட்சி. அரசியலன்னு எல்லாத்தையும் பிரித்து மேஞ்சு அதில் ஒரே ஒரு கேள்வி வைப்பாங்க சார். ஒரே ஒரு கேள்வி, பீர் பாட்டில் குடிச்சிட்டு காட்டுக்குள்ளே வீசிட்டு வராங்கல்ல சார், இது ஒரு முழு யானையை கொன்று புழு வைக்கிற மிகப்பெரிய காட்டின் மாமிசமாக மாற்றி விடுங்கிற அருவருப்பையும் மனதின் அடி ஆழத்தை புடுங்கிற கேள்வியும் எடுத்து வைப்பாங்க. இதை படித்த எந்த பயலாவது காட்டுக்குள்ளே பீர் பாட்டில் உடைச்சி போட்டு வருவானா சார்? உடைச்சி போட்டு வருவானா? இப்போ நம்ம ஜனநாயகத்தில் 4 தூண் இருக்குங்கிறாங்கங்க. அதில் ரொம்ப முக்கியமான தூண் என்ன சொல்கிறாங்க? ஊடகத்தை சொல்கிறாங்க. இப்போ யார் இன்னைக்கு ஊடகம்? யார் ஊடகம்? இந்த கேமரா போட்டிருக்கிற இந்த என் ரத்தத்தின் ரத்தமான இந்த சகோதரர்களா, இல்லை நம்ம சொல்கிறோம்ல மாஸ் மீடியம்னு சொல்கிற கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு எடுக்கிற அவங்களா, இல்லை சும்மா போகிற இடத்துலலாம் மைக் நீட்டி கேள்வி கேட்குற அவங்களா? இன்றைய 2026 யாரிடமெல்லாம் இந்த உலக உருண்டையின் சிறிய வடிவம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே ஊடகம் தான். நீங்கள் நானும் எல்லாருமே இன்னைக்கு ஊடகம் தான். உண்மையாக போய்யா? வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு செய்தியை உங்கள் நண்பருக்கு பகிர்றீங்கன்னா நீங்கள் யார்? ஒரு ஊடகவியலாளர். நான் யார்? ஒரு ஊடகவியலாளர். அந்த செய்தியை படிச்சுட்டு கடத்துறீங்களா, படிக்காமல் கடத்துறீங்களாங்கிறதா இன்னைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இன்னைக்கு நம்மளாம் யார்? இந்த ஜனநாயகத்துடைய 4வது தூணாக இருக்கோம். ஆனால் இந்த தூண் மட்டும் பாருங்க வளைஞ்சு இருக்கு, வளைஞ்சு இருக்குங்க. நான் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேங்க. சைனாவில் ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், இப்போ என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்னு அடையாளப்படுத்திக்க முடியுது என்னால். ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணார்? சீனாவின் தெருக்களுக்குள்ள போகிறேன், சந்துக்குள்ள போகிறேன், பொந்தில் போகிறேன், ஒரு இடத்துல ரோடு சரியாலைன்னா உடனே வீடியோ எடுத்து போகிறேன், கவர்மெண்ட் அவனுக்கு ஃபண்ட் பண்ணுது. அவன் பாட்டில் போகிறேன், ஒரு பஸ்ஸில் பிரச்சனை இருக்குன்னா உடனே வீடியோ எடுத்து போகிறேன், கவர்மெண்ட் அவனுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணி இந்த வேலையை செய்டாங்குது.
நம்ம ஊரில் ஃபினான்ஷியல் ஃபண்ட் பண்ணி அவனை செய்யடாங்கிறாங்களே. இப்படி ஒருத்தன் போடுறான். அப்போ அப்படிப்பட்ட ஊடகவியலாளர் இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? அரண் நீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதிண்டி வென்ற போல். சரி, இந்த அரணும் இன்பம் எனக்கு எதுக்குங்க? எனக்கு எதுக்கு? அரண் வரட்டும், இன்பம் வரட்டும், எனக்கு எதுக்கு? நான் ஜாலியாக தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிறார் வள்ளுவர். இந்த அன்பு அரண் எதுக்கு? அப்போ தாண்டா நீ ஒருவேளை சோறையாவது முழுசா முழுங்கிட்டு நிம்மதியாக தூங்க முடியும் சனியம் பிடிச்சோடனே திருவள்ளுவர் சொல்கிறார். ஒரு நல்ல கவிதை ஒன்று இருக்கு, நல்லா கவனிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிரசிடென்ட்டின் நாய் செத்து போனது. எப்படி? பிரசிடென்ட்டின் நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. பிரசிடென்ட் செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. பிரசிடென்ட்டின் நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. பிரசிடென்ட் செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. பிரசிடென்ட் அந்த ஊரில் அப்படி இருந்திருக்காருன்னு அர்த்தம். இப்போ இந்த இறுதி ஊர்வலங்களில் 2 வாக்கியம் தாங்க. நீங்கள் என்ன வாழ்ந்தீங்க, உங்கள் வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக விவரிக்கக்கூடியது இந்த 2 தான். ஒன்று, நல்ல மனுஷன் போயிட்டார் அப்படிம்பாங்க. இல்லைன்னு வைங்களேன், நல்ல வேலை போயிட்டார் அப்படிம்பாங்க. எப்படி? நல்ல மனுஷன் போயிட்டாரு, நல்ல வேலை போயிட்டார். இந்த 2 தான் உங்கள் வாழ்க்கை என்னங்கிறது. இதையும் திருவள்ளுவர் சொல்றார். சுயசிவம் ஐயா ரொம்ப அழகாக ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லுவாங்க. ஒரு ஆள் தவறி போயிட்டாராம். இப்பெல்லாம் சொர்க்க ரதம் வருது இல்லை, குதிரை, யானை, சிங்கம் பூரா இருக்கு. மயமக பூரா வெளியூரில் இருக்காங்க. அந்த வண்டியில் எல்லாம் இருக்கு. தவறி போனதுக்கப்புறம் ஒரு ஆள் அந்த வண்டியில் ஏற்றி இடுகாட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. எலக்ட்ரிக் சுடுகாடு. உள்ளே போன 2 நிமிஷம் ஆள் சாம்பலா வெளியே வந்துட்டாப்புல. இப்போ சாம்பலாகிறதுக்கு முன்னாடி அந்த உசுறு உடம்புலேருந்து மேலே போய் ட்ரோன் வியூவில் உடம்பை பார்த்து கேட்குதான். இப்போ வீட்டிலேருந்து கூட்டியாந்த இல்லை, வண்டி வாடகை எவ்வளவு? 10,000 12,000 இருக்கும். சரி, எப்போ செத்த? 6 மணிக்கு. எப்போ எடுத்தாங்க? 10 மணிக்கு. எவ்வளோ நேரம் இங்கே இருந்தீங்க? 3 கிலோமீட்டரு. 3 கிலோமீட்டருக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்கீல. யார் கேட்குறா? இந்த உயிர் உடம்புகிட்ட கேட்குதான். 3 கிலோமீட்டருக்கு 10,000 ரூபா கொடுத்தீல? ஆமாம். நான் உன்னை 65 வருஷம் சுமந்துருக்கேனடா, எனக்கு என்ன கொடுத்தேன்னு கேட்டுச்சான் உசுறு. என்ன கொடுக்க முடியும்? மனுஷ மக்கனா சொத்து எழுதி வைக்கலாம், வீட்டம்மானா நகை நட்டு போடலாம், வேற ஏதாவது பேர் என்ன ஃபோனு, பிளே ஸ்டேஷன். உசுருக்கு என்னங்க செய்வீங்க? செய்ய முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? வள்ளுவர் செய்ய முடியுங்கிறாரே. வள்ளுவர் என்ன சொல்றாரு? செய்ய முடியுங்கிறாருங்க. அந்த ஆளு உசுருக்கு என்ன செய்ய முடியுமா? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் அல்ல உயிருக்குங்கிற வள்ளுவன். எப்படியா நீங்கள் வாழ்கிற காலத்தில் ஈதலும் இசைப்பட வாழ்தலுமா இருக்கணுமா? செத்து போனதுக்கு அப்புறம் நல்ல மனுஷன் போயிட்டாருப்பா, நல்ல வேலை போயிட்டாருப்பா, இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் வரும், கொடுக்கலைன்னா வராது. இதைத்தான் உங்கள் உசுருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஊதியம்னு வள்ளுவர் சொல்றார். வைரமுத்து அவர்களுடைய முதலாய் அம்மாவுக்குங்கிற ஒரு கவிதை, நீங்களாம் வாய்ப்பு இருந்தால் அவர் குரலில் கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கவிதை. அதில் அவர் சொல்லுவார், கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினச்சிருப்ப? கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினச்சிருப்ப? கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ ஊரையால் வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ? இந்த விவரங்கள் ஏதுன்னும் தெரியாமல் நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்றை நினச்சா அழுக வரும்னு. ஏங்க அந்த ஆத்தா செஞ்சா? நம்ம வளர்ந்து அவளுக்கு கஞ்சி ஊற்றுவோம்னா, நம்ம கழுத்து இருப்போமா கஞ்சி ஊற்றுவோமான்னு அவளுக்கு தெரியாதே. நம்ம என்ன ஆவோம்னு தெரியாதே, என்ன பண்ணுவோம்னு தெரியாதே. 15 வயசில் செல்ஃபோன் அதிகம் யூஸ் பண்ணலைன்னு சொல்லி அம்மா கழுத்தில் கத்திரி குழச்சி குத்திட்டாங்க ஒரு பைய. அவனுக்கு அந்த தாய் நெஞ்சுட்டி தானே வளர்த்தா. அவளுக்கு அது தெரியுமா? தேவையில்லையே. அதில் எழுதுவார், கதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ணெய் கருப்பட்டி கலந்து தருவாயே, தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்கிதம்மா. கொத்தமல்லி 2 வச்சு குறுமிளகா சேர்த்து வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சு கொழகொழன்னு வலிக்கையில் அம்மி மணக்கும் அடுத்ததொரு மணமணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய் வடியும் கருவாடு தேன் ஒழுகும். கோழி குழம்பு மேலே மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும். சொல்லும்போது எச்சி ஊதுல. ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நம்ம காட்டுறதில்ல? காட்டினா சமைச்சு கொடுன்னு கேட்டுருவேன், எங்கே போகிறது? கத்திரிக்காய் நெய் வடியும் கருவாடு தேன் ஒழுகுமாம்ல. கருவாடையும் காட்டலை, தேனையும் காட்டலை, பீனட் பட்டரோட நிப்பாட்டிடுறோம்ல ஒரு தலைமுறையவே. பீனட் பட்டரோடைய ஜாமோடையும் அப்படியே நீ அடிச்சுனா சாப்பிட்டு போறியா?
இப்போ இதெல்லாம் நீங்க கடத்தி அம்மாவின் அப்பாவின் உணர்வுகளே இந்த பிள்ளைக்கு தெரியலைன்னா இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பிள்ளைகள் எப்படி சார் உருவாவேன்? பசின்னு ஒரு தலைப்பு, ஒரு கவிதை எனக்கு எப்போதும் பாதிப்பை உண்டாக ஒரு கவிதை. அதில் இருக்கு, கை அறுபட்டு கால் அறுபட்டு உறுப்புகள் இல்லாத மனிதர் உண்டு, வயிறு இல்லாத மனிதர் உண்டாங்கிற கவிதை. எப்படி கை இல்லாத மனுஷன் இருக்கான், கால் இல்லாத மனுஷன் இருக்கான், கண்ணு காது வாய் எது இல்லாத மனுஷன் இருக்கான் சார். வயிறு இல்லாத மனுஷன். எங்க அப்பா சொல்லுவாரு, பசி மட்டும் இல்லைன்னா அந்த உலகத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாமத்துக்குமார் சின்ன பையன், ரொம்ப சின்ன வயசுல அம்மா தவறிட்டாங்க. அவங்க ஆயா ஒரு சைவம் சமைக்கிற வீட்டில் இருக்கிறத விட ஒரு பாவம் அந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. என்னைக்கா ஒரு நாள் தான் அசைவம். நாமத்துக்குமார் பள்ளிக்கூடத்துக்கு இங்கேருந்து இங்கிலீஷ் மீடியம் போகணும், ஒரு மாட்டு வண்டியில் தான் போகணும். ஒரு 3 கிலோமீட்டர் மாதிரி மாட்டு வண்டியில் போயிட்டு வரணும். அப்போ திடீர்னு அந்த தாத்தாவுக்கு பதிலாக ஒரு இளைஞர் வர்றாரு, வாயில் ஒரு பீடி வச்சுக்கிட்டு கசங்கட சட்டையோட கையில் கட்டிக்கிட்டு ஒரு இளைஞர் வர்றாரு. இனிமேல் நான் தான் உங்களை ஸ்கூல் கூட்டி போகிறேன்னு சொல்ல போகிறாரு. அவர் பேர் பாண்டி. போகிற வழியில் நடு ஒரு கருவக்காட்டுக்களை நிப்பாட்டி போய் சிறுநீர் கழிச்சிட்டு வந்து எல்லாரும் டிஃபன் பாக்ஸ் எடுங்கிறார். எல்லாம் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் பசங்க எல்லாரும் பயந்துக்கிட்டே டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறாங்க. எல்லா டிஃபன் பாக்ஸ்லேயும் இருந்து பாதி சோத்தை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு யாராவது இதை ஸ்கூலில் சொன்னீங்க கொண்டு விடுவேன் அப்படிங்கிறார். இவங்க பயந்துக்கிட்டே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நாமத்துக்குமார் எதிர்த்த வீட்டில் மீன் குழம்பு செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஆள் உசுரே மீன் குழம்புல, சாகுற வரைக்கும் நாமத்துக்குமார் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அப்போ ரொம்ப சின்ன பையன், மீன் குழம்பு சோறு குழப்பி வச்சாச்சு, மேலே 4 வறுத்த மீன் இருக்குது. நாமத்துக்குமார் மனசுக்குள்ள கற்பனைக்குள்ள போகிறாரு, எப்படியும் பாண்டியன் டிஃபன் பாக்ஸ் திறக்க சொல்லுவார், 2 மீன் அவருக்கு 2 மீன் நமக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய திருப்தியோடு போகிறாரு. மறுபடியும் வண்டி நிற்கிது. பாண்டியன் முத்து நீ முதல்ல பாக்ஸை திறங்கிறாரு. பாக்ஸை திறந்த உடனே பூராத்தையும் சாப்பிட்றாரு. சண்டால பாவி சாப்பிட்டுட்டு எனக்கு இது போதும், மற்ற வேலை டிஃபன் பாக்ஸை மூடிருன்னு டாப்ல. நாமத்துக்குமாருக்கு அழுக தாங்க முடியல. நேராக போய் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. மறுநாள்லேருந்து பாண்டி ஸ்கூலுக்கு வரலை, வேற ஒரு டிரைவர் வந்துட்டாங்க. நிம்மதி சந்தோஷம் தாங்க முடியல. பழி வாங்கிட்டோம்ல. ஒரு 20 வருஷம் ஆச்சு சார். நண்பர்களோட நாமத்துக்குமார் அந்த ஊர் தேட்டருக்கு படம் பார்க்க போகிறார். டிக்கெட்டெல்லாம் வாங்கி தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இன்டர்வெல் வரும்போது ஒரு 45-50 வயதுட ஒரு ஆள் தோள்பட்டியில் கை வைக்கிறார். திரும்பி பார்க்கும்போது, தம்பி நீ முத்து தானே? ஆமாம், நீங்கள்? நான் பாண்டி, உனக்கு வண்டி. நாமத்துக்குமாருக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ அண்ணே மன்னிச்சுங்கண்ணே, அன்னைக்கு நான் வேணும்னு பண்ணலை. இல்லை தம்பி, உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சின்ன பசங்கிட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிட்ற பெரிய பாவம் தானே. எங்கள் வீட்டில் 4 பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒரே ஒரு பையன். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் நைட்டு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு, அதுவும் நான் சம்பாரித்து கொடுத்தாத. எனக்கு அந்த ஒரு வேளையும் கிடையாது. உங்கள் சாப்பாடில் சாப்பிட்றேன்ல, அதுதான் என்னுடைய ஒரு நாள் உணவு, அதனால தான் உங்கள் சாப்பாடை சாப்பிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு அந்த பாண்டியனை சொல்லிட்டார். தர்ம சங்கடம் தாங்க முடியல நாமத்துக்குமாருக்கு. வந்து சீட்டில் உட்காந்துட்டார். இப்போ பின்னாடி வந்த தோல் மறுபடியும் தோலை பிடிக்குது கை. 2 ஐஸ்கிரீமை கொடுக்குறாரு பாண்டியனை நாமத்துக்குமாருக்கு. இவர் அண்ணனே அதெல்லாம் வேணாண்ணே அப்படிங்கிறார். இல்லை தம்பி, என் மனசாறுதலுக்கு வாங்கிக்கிங்களேன் அப்படிங்கிறார். நாமத்துக்குமார் அதை வாங்கிட்டார். வாங்கிட்டு இதாங்க நாமத்துக்குமார் கடைசி வார்த்தை இப்படி எழுதுறான் அந்த மனுஷன். அந்த ஐஸ்கிரீமை சுவைத்த போது அதில் மீன் குழம்பின் வாசம் அடித்தது எழுதுறான். தான் நாமத்துக்குமார். பசி என்னும் பெருந்தின் தலைப்பு. இதை இந்த தலைமுறை பிள்ளைகள் படித்து விட்டு நகரும் போது ரோட்டோரத்தில் யாராவது பசின்னு கிடந்தால் அந்த பிள்ளையால் சாப்பாட்டுக்கு 10 ரூபா கொடுக்காம நகர முடியுமா சார்? நம்ம தான் 2வது மாடி அப்பார்ட்மெண்ட்லேருந்து கூடையில கட்டி காய்கறி வாங்குறோம். அவனுடைய பசி எப்படி அடுத்த தலைமுறைக்கு தெரியணுமா வேணாமா? சார் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்காரு. 100 ரூபா சம்பாதிச்சா 10 ரூபா தர்மம் பண்ணணும் தம்பின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு சார். இங்கே மதங்கள் அதை சொல்லிக் கொடுக்கிறது, ஆனால் மனிதர்கள் தான் அதை சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டோம். உண்மையா பொய்யா? இப்போ தெரியுதா ஏன் வாசிப்பின் பக்கம் பிள்ளைகளை கொண்டு வரணும்னு? இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அடுத்த தலைமுறையை நீங்கள் உருவாக்கி ஆகணும் சார். இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நவரசம்னு மனித உணர்வுகள் இருக்குல்ல, கோபம், அழுக, மகிழ்ச்சி, வெக்கம், பயம், இது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் எதுக்கு இருக்குங்கிறது தான் கேள்வி. கோபம் வருது, எதுக்கு வருது? அம்மா செல்போன் கொடுக்கலைன்னா வருது. 23 வயசுடைய ஒரு பையனுக்கு தன் காதலை ஒருத்தி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கோபம் வருது. உண்மையா? ஆசிட் அடிச்சு போறான் சார்.
அவதூறா பேசுறான் சார். ஒரு பிள்ளை காதல ஏத்துக்கலன்னா உடனே கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுறான் சார். 23 வயசுல இதே மாதிரி 23 வயசுல ஒரு பையன் இருந்தான் சார். எடை போடுறாங்க, அவனை எடை மிஷின்ல எடை போடுறாங்க. எங்கே? ஜெயிலுக்குள்ள தூக்கு தண்டனை கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்கள எடை போட்டு பார்க்கும்போது அவங்க உள்ள வந்த தேதியில இருந்த எடையை விட தூக்கு போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற எடை கம்மியா இருக்குமா. ஏன்னா பயத்தில் உடம்பு உருகி இருக்குமா. உள்ள வரும்போது ஜெயிலுக்குள்ள வரும்போது 70 கிலோ இருந்தான்னா சாக போகும்போது 62 தான் இருப்பாயலாம். இந்த இளைஞன் உள்ள வரும்போது ஒரு 60 இருந்திருக்கான்னு வைங்க, எடை போடும்போது சண்டால 65 கிலோ இருந்திருக்கான் சார். ஜெயிலர் கேட்குறான், என்னடா உன் வெயிட்டு கூடி இருக்கு? தாய் திருநாட்டிற்காக உயிரை தியாகம் செய்கிற எனது மகிழ்ச்சியால் என் எடை கூடி இருக்குன்னு சொன்ன பகத்சிங்கை படித்த இளைஞர்கள் 23 வயசுல தேசத்துக்காக கோவப்படுவானா, தேகத்துக்காக கோவப்படுவானா? இதுக்கு நீங்க இளைஞர்கள் என்ன பண்ணணும்? இந்த பக்கம் கட்டி கழுத்துல கயரை போட்டு இழுத்து கொண்டு வர வேண்டியது.